இன்றைக்கி எங்களோட லாஸ்ட் டே. அதுக்கு நான் ரெடியாகி போயிட்டுருந்தேன். என் பேக் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் இருந்துச்சுன்ட்டு நான் எடுக்க போயிட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் பேக் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். லிப்ஸ்டிக் போட்டது தான் மேக்கப்பே ஃபுல்ஃபில் ஆணுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு கண்ணாடி இருந்துச்சு, மிரர்லேயும் நம்ம வீடியோ எடுக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கிளாஸில் போய் பார்த்தா யாருமே இல்லை, இவன் மட்டும் தான் தூங்கிட்டு இருந்தா. ஏன்னா நான் சீக்கிரம் போயிட்டேன் வீடியோ எடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ எடுக்கலாம் எல்லோரும் வர வரைக்கும் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு கண்டென்ட் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுவுமே கண்டென்ட் வீடியோ தான். நாங்கள் இது ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ஒன்றா ஜாலியாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் நாங்கள் எப்பயுமே சாப்பிட்டதில்லை. 3 இயர்ஸ் காலேஜில் ஒரு நாள் கூட இப்படி நாங்கள் ஒன்றா சாப்பிட்டதில்லை. செம ஜாலியாக இருந்துச்சு. எப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். சாப்பாடு ஃபுல்லாக காலியாகிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி தான் கிரிஞ்சு பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இது எங்களோட லாஸ்ட் டே, ஃபைனல் இயர் வேறு. அதனால் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேம்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதுவுமே கண்டென்ட்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் தான் ஆடியன்ஸ். எங்கள் கிளாஸ் நாங்கள் கிரிக்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆடியன்ஸாக தான் போயிருந்தோம். எங்கள் காலேஜில் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதுக்கு ஆடியன்ஸாக எங்கே கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் அதுக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபைனல் டேனால் நாங்கள் கேக் வெட்டலான்ட்டு எங்கள் ரெப் தான் கேக் வெட்டினாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் தான் கேக் வெட்டணுன்ட்டு அவங்கள வெட்ட சொல்லிட்டோம். அவள் வெட்டிட்டு ஷையாக இருந்துச்சு. அவளுக்கு வேறு அவள் வெட்டிட்டு எனக்கு தான் ஊட்ட வந்துட்டா. நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ எடுக்கலான்ட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் அடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் முஸ்தபா சாங் பாடிட்டு இப்படி தான் எங்கள் டே போணுச்சு. உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.